ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட லேப்டாப்பை எடுத்து பார்க்குறா. அந்த லேப்டாப்பில் ஃபோல்டராக இவளோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதுவும் கடந்த 10 வருஷமாக வந்து இவளை வந்து அவளுக்கு தெரியாமலே ஃபோட்டோ எடுத்து அது எல்லாத்தையுமே அவன் சேர்த்து வச்சுருக்கான். இதை பார்க்கவுமே அவள் புரிஞ்சுக்கிறா, அவனுக்கு வந்து நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஹீரோயினுக்கும் பார்த்திங்கன்னா அவனை ரொம்பவே பிடிக்கும். சரி, இதை பற்றி அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்போ ஒரு நாள் ஹீரோ வந்து அவகிட்ட பேசலாம். வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதுக்கு நான் போகலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்குறேன். ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ பற்றி எதுவும் பேசாமல் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளே வந்து அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறா. அவன் போனதுக்கப்புறம் அவனை நினச்சி ரொம்ப அழுகிறா. அவன் போனதுலேருந்தே அவனை நினப்பாவே இருக்குது. அவன் போகும்போது இவளுக்காக ஒரு ஸ்கார்ஃப் வந்து கொடுத்துட்டு போயிருந்துப்பான். அது எப்போவுமே வந்து அவள் கழுத்தில் மாட்டிக்கிறா. அவனை நினச்சிட்டே இருக்கனால அந்த நினப்புலேயே வந்து ஒரு சாங் வந்து எழுத ஆரம்பிக்கிறா. அந்த சாங் நல்லா டியூன்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. பயங்கர ஹிட் ஆகிடுது. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்தெல்லாம் இவளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. இவளுக்கே நம்ப முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி அனுப்புகிறா. ஆனால் அவன்கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹீரோட ஃப்ரெண்டோட ஸ்டூடியோவுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா இவளோட ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து அங்கே இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. அப்போ யதார்த்தமாக ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறான். அவன் பேசிகிட்டே இருக்கும்போது இவன் வந்து நான் பேசுகிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஃபோனை வாங்கி பேசும்போது ஃபோன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் ஆயிடுது. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியில் வந்து ஒரு ஷூ இருக்குது. இவளுக்கு ஒரே ஆர்வமாகிடுது. ஹீரோ தான் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வீட்டை சுற்றி பார்க்குறா. கடைசியில் பார்த்தா அவளோட அம்மா வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அவனோட நினப்பாகவே இருக்குது. அவன் வந்து ஒரு பொம்மை அவளுக்கு வாங்கி கொடுத்துருப்பான் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி. அது கூட விளாண்டுட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு என்னென்னு பார்க்குறா. பின்னாடி வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு செயினும் ஒரு லவ் லெட்டரும் இருக்குது. இவளுக்கு வந்து ஹீரோ எழுதுனது தான். அதை படிக்கவும் இவளுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டு தான் வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்லேயே உட்காந்துருக்கா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் வந்து சைக்கிளில் போகிறா. அப்படி போகும்போது ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கிறத பார்க்குறா. அங்கே வந்து ஹீரோ எப்போவுமே இவளுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதை பார்க்கவே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. அப்போ உள்ளேருந்து யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யாரும் பார்த்தா ஹீரோ தான் வரான். அதுவும் அவளுக்காக அந்த பூ வாங்கிக்கிட்டு வெளில வரான். 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் கலங்கி அவனை பார்க்குறா. ஹீரோ வந்து 10 வருஷமாக அவனோட காதலை சொல்லாமல் வச்சுருந்துருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ணி அவளை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்.